சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்க கூலி திரைப்படம் அதோட படப்பிடிப்பு நிறைவு பெற்றதா அதிகாரப்பூர்வமாக நேற்று அட்டகாசமான வீடியோ காட்சிகளோடு வெளியானதை தொடர்ந்து ட்ரெண்டிங்கை தெறிக்க விட்டு வருது. கூலி திரைப்படம் மே மாதம் வெளியாகும் என்றும் ஜூன் மாதம் வெளியாக வாய்ப்பு இருக்குது என்றும் அதிகமாக பேசப்பட்டு வருது. இந்த நிலையில் தற்போது தீபாவளி ரிலீஸ் என்கின்ற தகவல்கள் அடிபட தொடங்கியிருக்கு. இந்த ஆண்டு தீபாவளிக்கு விஜயோட ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுது. அதனால் தீபாவளி போட்டியில் சிவகார்த்திகேயன், மதராசி மற்றும் கார்த்தி நடித்த சர்தார் 2 உள்ளிட்ட படங்களும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தற்போது ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு வெளியானா மற்ற படங்களோட ரிலீஸ் தள்ளி போகும் அல்லது முன்பாகவே வெளியாகும் சூழல் உருவாகி இருப்பதா கோலிவுட்டில் பரபரப்பான பேச்சுகள் அடிபட்டு வருது. மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்க கூலி திரைப்படம் வெளியாகும் என ரசிகர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. ஏற்கனவே அந்த தேதியை சூர்யாவோட ரெட்ரோ திரைப்படம் புக் செஞ்சு வச்சிருப்பதனால அஜித்தோட குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக இருக்க நிலையில் தனுஷோட இட்லி கடை திரைப்படம் ரிலீஸ் தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்படுது. ஜூன் மாதம் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியிருக்க தக் லைஃப் திரைப்படம் வெளியாக இருக்கு. இந்நிலையில் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு வெளியாகும் என தகவல்கள் வெளியாயிருக்கு. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பாலிவுட் நடிகர் அமீர் கான், தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் நாகார்ஜுனா, மலையாள நடிகர் ஷௌபின் ஷாக்கர், கன்னட நடிகர் உபேந்திரா மற்றும் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் ஒரே ஒரு பாடலுக்கு பூஜா ஹெக்டே என பெரிய கால்ஷீட்டை வச்சு எடுக்கப்பட்டது தான் கூலி திரைப்படம். இந்த படப்பிடிப்பு திட்டமிட்டபடி லோகேஷ் கனகராஜ் முடிச்சு கொடுத்துட்டாரு. அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் இன்னும் சில மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் என்பதனால கூலி திரைப்படம் கண்டிப்பாக தீபாவளி வெளியீடாக வரும் என ரசிகர்கள் கொண்டாட தொடங்கிவிட்டாங்க. இந்த தீபாவளி தலைவர் தீபாவளி தான் என்றும் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் கூலி ஹேஷ்டேக்கை ரஜினிகாந்த் ரசிகர்கள் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. தீபாவளிக்கு ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு அடுத்த சர்ப்ரைஸாக பொங்கலுக்கு ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 திரைப்படம் வெளியாகும் என விரைவிலே அதன் படப்பிடிப்பிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்க உள்ளார் என்றும் சொல்லப்படுது. அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி திரைப்படமும் பொங்கல் போட்டியில் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 திரைப்படம் பொங்கல் பண்டிகையை குறிவைப்பதா சினிமா வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இப்படி ஒரு பெரிய மோதல் தமிழ் சினிமாவில் நடைபெறாது என்றும் ஜெயிலர் 2 திரைப்படம் சம்மர் ரிலீஸாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா பிரபலங்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த 74 வயதிலும் நடிகர் ரஜினிகாந்த் வருடத்திற்கு 2 படங்கள் கொடுப்பது போல அதிரடி காட்டிட்டு நடிச்சிட்டு வராரு. இதை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு இந்த டபுள் தமாகா அப்டேட் ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இயக்குனர் நெல்சன் எவ்வளவு விரைவாக ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பை நடத்தி முடிக்கிறார் என்பதில் தான் அடுத்த ஆண்டு பொங்கல் போட்டி சூடு பிடிக்கும் என்று சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.